ஆத்மனின் அன்பு வணக்கங்கள். மாவீரன் அலெக்சாண்டர் பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். வரலாற்றில் அவரை யாராலையும் மறக்க முடியாது. அவங்க கிரேக்கத்திலேருந்து கிளம்பி உலகம் முழுவதும் கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு கிளம்பின ஒரு அசாத்திய மன்னன். அப்படி ஒரு தடவை படையெடுத்து போயிருக்கும்போது பாரசீக எல்லைக்குள்ள அலெக்சாண்டரும் அவரது படையும் தங்கியிருந்திருக்காங்க ஒரு நதிக்கரை ஓரத்தில். அப்போது அலெக்சாண்டர் அவர்களுக்கு ஒரு நோய் தாக்கியிருக்கு. அது என்ன நோய் அப்படின்றது கிரேக்க நாட்டு வைத்தியர்களால் கண்டறிஞ்சு அரசருக்கு தேவையான அந்த மருந்தை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த நோய் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வர்றது. அதனால் இந்த நோயை பற்றி நம்ம அரண்மனை, அதாவது கிரேக்க அரண்மனை வைத்தியர்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர்கிட்ட எல்லாரும் சொல்லவும், அப்போ அலெக்சாண்டர் ஒரு முடிவெடுக்கிறாரு. அங்கே இருக்கிற பாரசீக நாட்டு அரண்மனை வைத்தியரை வர சொல்லுங்க அப்படின்னு. இது எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை தருது. ஏன்னா எதிரி நாட்டு வைத்தியரை கூப்பிட்டு எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு மன்னருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற பயத்தில் இருக்காங்க. ஆனால் அலெக்சாண்டர் அந்த பயம் எதுவும் இல்லாமல் அவரை வர சொல்கிறாரு. அவரும் வர்றாரு. வந்து அலெக்சாண்டரை பரிசோதிக்கிறாரு. பரிசோதிச்சதுக்கப்புறம் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது இது எந்த நோய் அப்படின்னு. அதுக்கான மருந்தும் தன்னிடம் இருப்பதாகவும் கூறுறாரு. ஆனால் அதுக்கு சில மூலிகைகள் தேவைப்படும். அதை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வரல, நாளை சென்று அரண்மனை தயார் செய்து உங்களுக்கு மீண்டும் வந்து நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர் போகிறாரு. இவர் போயிட்டு மறுநாள் வர்றதுக்குள்ள அலெக்சாண்டரோட இருந்த கிரேக்க நாட்டு வைத்தியர்களோ அடுத்த நாள் அந்த பாரசீக வைத்தியர் கொண்டு வர போகிற மூலிகையில் விஷம் இருக்கக்கூடும், விஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் இதை துளியும் பொருட்படுத்தாமல் அவர் கொண்டு வந்த அந்த மூலிகை சாறை அடுத்த நாள் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சு முடித்ததும் இந்த செய்தியை அந்த வைத்தியர், அதாவது பாரசீக வைத்தியர்கிட்டையும் சொல்கிறாரு. இதை கேட்டு பதறிப்போன பாரசீக வைத்தியர், அப்போ எப்படி என்ன நீங்கள் நம்புனீங்க? எப்படி பார்த்தாலும் உங்களோட எதிரி நாட்டு வைத்தியர் தானே நான், அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நம்பிக்கை தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். என்னதான் நீங்கள் எதிரி நாட்டு வைத்தியராக இருந்தாலும் பாரசீக மன்னருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. என்னதான் எதிரியாகவே இருந்தாலும் அவங்க எதிரியை இப்படி வீழ்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க, நான் நம்பினேன். அதே மாதிரி அவரோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியரான நீங்களும் அதே நேர்மையோடு இருப்பீங்கன்னு நான் நம்பினேன். அதோட மட்டுமல்ல, அந்த அளவுக்கு நேர்மையும் தகுதியும் இருக்கவங்க தான் பாரசீக அரண்மனையில் வைத்தியராக இருக்க முடியுங்கிறதையும் நான் நம்பினேன். அதனால் எனக்கு உங்கள் மேலே ஒரு துளியும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு அந்த பாரசீக வைத்தியர் மனம் நெகிழ்ந்து போனாராம். அவங்க எதிரி நாட்டு வைத்தியராகவே இருந்தாலும் அவர் மீது கொண்ட நம்பிக்கையினால தான் அன்னைக்கு அலெக்சாண்டர் உயிர் காப்பாற்றப்பட்டார். அதனால் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடாதுங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரியுது. இது போன்ற அறநெறி கதைகளுக்கு ஆத்மோடு இணைந்திருங்கள்.